கொஸ்டின்ஸ் பாருங்கள், எந்த வகை மீன்கள் கொசுவின் புழுக்களை உணவாக உண்ணுகின்றன? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கம்பூசியா, கப்பி, கெண்டை, இவை அனைத்தும். ஸோ இதில் இருக்க எல்லா மீன் வகையுமே பார்த்தீங்கன்னா கொசுவின் புழுக்களை உணவாக உண்ணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, இவை அனைத்தும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் பெண் கொசுக்கள் நீரில் எவ்வளவு முட்டைகளை இடும்? ஸோ ஃபார் ஈச் டைம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு முறையும் பெண் கொசுக்கள் நீரில் எவ்வளவு முட்டைகளை இடும்? ஸோ எத்தனை முட்டைகள் கேட்குறாங்க? ஸோ 50 to 150 ஓகே எக்ஸ் ஃபார் ஈச் டைம் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைலேரியா லார்வாக்கள். ஓகே, ஃபைலேரியா லார்வாஸ். ஓகே, மனிதனின் நிணநீர் மண்டலத்தில் உள்ள நிணநீர் முடிச்சுகளில் எத்தனை மாதங்கள் தங்கி வளர்கின்றன? ஸோ ஃபைலேரியா லார்வாக்கள் மனிதனின் நிணநீர் மண்டலத்தில் உள்ள நிணநீர் முடிச்சுகளில் எத்தனை மாதங்கள் தங்கி வளர்கின்றன? ஆப்ஷன்ஸ் ஆர் 18, 20, ஓகே, 22, 15. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து 18. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆகாய தாமரை தாவரங்களை நீக்கிவிட்டால் எந்த வகை கொசுக்களை அழிக்கலாம்? ஸோ ஒரு டைப் ஆஃப் மஸ்கிட்டோஸ் இருக்குது. அந்த மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரை இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப பல்கி பெருகி வளரும். ஸோ அது இந்த ஆகாய தாமரை நீக்கும் போது அந்த கொசுவையும் அழிச்சிடலாம். ஸோ பாருங்கள், மான்சோனியா, ஈடிஸ் வகை கொசுக்கள், கியூலக்ஸ் வகை கொசுக்கள், அனாஃபரஸ் வகை கொசுக்கள். ஸோ ஆகாய தாமரங்களை நீக்கிவிட்டால் எந்த வகை கொசுக்களை முழுமையாக அழிக்கலாம்னா, அடியோடு அழிக்கலாம்னா மான்சோனியா வகை கொசுக்களை நம்ம அடியோடு அழிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏனைக்கால் நோயை பரப்பும் கொசுவின் வகை. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக தெரியும், மான்சோனியா தான் ஏனைக்கால் நோயை பரப்புறது. ஸோ ஏனைக்கால் நோயை பரப்பும் கொசு வகை மான்சோனியா. ஆகாய தாமரை அழித்தாலே மான்சோனியாவை கண்டிப்பாக அழிச்சிடலாம். ஃபைலேரியா லார்வாக்கள் நிணநீர் மண்டலத்தில் எத்தனை மாதங்கள் தங்கி உள்ளதுன்னா 18 months. ஸோ ஒவ்வொரு முறையும் பெண் கொசுக்கள் வந்து 50 to 150 எக்ஸ் லே பண்ணும். எந்த வகை மீன்கள் கொசுப்புழு உணவு அனுக்கணும்னா கம்பூசியா, கப்பி, கண்டை, ஜிலேபி கூடம். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்கு 3 தான். ஸோ ஆப்ஷன்ஸ் தான் இவை அனைத்தும். ஓகே, தேங்க்யூ.